ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். தமிழ் திரையுலகத்துல மட்டுமல்லாது இந்திய திரையுலகத்திலும் பல மொழிகள்ல இசையமைத்து மக்களின் மனம் கவர்ந்த இசையமைப்பாளராக இருப்பவர் தான் இளையராஜா. சமீபத்துல லண்டன் சென்று சிம்பொனி இசையமைத்து இசையுலகையே திரும்பி பார்க்க வச்சிருக்காரு. அவரது சாதனைய பிரதமர் நரேந்திர மோடி, தமிழக முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்ட எண்ணற்ற தலைவர்கள், திரையுலகினர்கள் பாராட்டி வாழ்த்து தெரிவித்திருக்கிறாங்க. சில தினங்களுக்கு முன்பு டெல்லி சென்று பிரதமர் நரேந்திர மோடியை சந்திச்சிருக்காரு இளையராஜா. அவருக்கு இந்திய அரசின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்குறதுக்காக பரிசீலனையில இருக்கிறதாகவும் டெல்லி அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. தற்போது பாரதிய ஜனதா கட்சியின் ராஜ்யசபா உறுப்பினராகவும் இருக்கிறாரு நம்மளோட இளையராஜா. அடுத்த வருடம் தமிழகத்துல சட்டசபை தேர்தல் வர உள்ள நிலையில அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கினா தமிழ் சினிமா ரசிகர்களின் மனதிலும் இடம் பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இளையராஜா பத்மபூஷன், பத்ம விபூஷன் ஆகிய விருதுகளையும் ஏற்கனவே பெற்றிருக்காரு அப்படிங்கிறது ரொம்பவுமே ஸ்பெஷலான விஷயம் தான். அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என பல வருடங்களாகவே ரசிகர்கள் கோரிக்கை வைத்திருக்காங்களாம். தமிழகத்துல சினிமா துறைகளுக்கும் தொடர்புடையவர்கள் இதுவரைக்கும் எம்ஜிஆர், MS சுப்புலட்சுமி ஆகியோர் பாரத ரத்னா விருது பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்பவுமே ஸ்பெஷலான விஷயம் தான். சோ இந்த இயர் நம்மளோட இளையராஜாவுக்கு இந்த விருது கிடைக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இதே மாதிரி மூவி அப்டேட்ஸ் டெய்லி தெரிஞ்சுக்கணுமா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். டாடா, பை பாய்.